ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஐ டூல் யூஸ் பண்ணி எப்படி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு கிளிக்கில் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நம்ம ஃபோட்டோவை எப்படி இருந்தாலும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கட் அவுட் ப்ரோ அப்படிங்கிற ஒரு கூகுளில் டைப் பண்ணிக்கிங்க. ஸோ டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனே தான் வரும். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் லாகின் பண்ணலாம், லாகின் பண்ணாமே இருக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இமேஜ் பின்னாடி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே ஈஸியாக நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராடக்ட்டில் போயிட்டு பாஸ்போர்ட் சைஸ் மேக்கர், பாஸ்போர்ட் ஃபோட்டோ மேக்கர் அப்படிங்கிறது உள்ளே போய்க்கிங்க. ஸோ உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணணும். அதாவது எந்த ஃபோட்டோ வேணாலும் அப்லோட் பண்ணலாம். அது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக அது கன்வெர்ட் பண்ணி தந்துடும். இப்போ அப்லோட் இமேஜ் கொடுக்குறேன். ஸோ அப்லோட் இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இமேஜ் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இது பண்ணிடும். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக நம்ம கொடுத்த இமேஜ் வேறு மாதிரி இருக்குது. இது நமக்கு வேறு மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது சைஸ் நிறைய சைஸ் இருக்குது. ஸோ எந்த சைஸில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், கிரீஸு, ஜெர்மனி, ஹங்கேரி அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்தியாவில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த டைமென்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த டைமென்ஷனுக்குள்ள நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற டைமென்ஷன். டன் கொடுக்குறீங்க. ஸோ டன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோ எப்படி ஆயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இதில் நமக்கு ட்ரையல் லிமிட் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ட்ரையல் லிமிட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை அப்படியே நம்ம சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி 1 or 2 ஃபோட்டோஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடுத்துக்க முடியும். இப்போ இது பாருங்கள், ஃபேஸை மட்டும் கட் பண்ணால் ஃபேஸ் மட்டும் கட் பண்ணி இப்படி வந்துருச்சு. இப்போ நீங்கள் அதில் நம்ம ஒரு டை கட்டுற மாதிரி இப்படிலாம் வேணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி கூட நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டினியூ கொடுக்குறேன். இப்போது இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கலர்ஸ், பேக்ரவுண்ட் கலர் வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ எந்த கலர் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த கலர் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ளூ கலர் வச்சுருப்பாங்க, இல்லை ஒயிட் கலர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டில் ஏதோ ஒரு கலர் தான் நம்ம வச்சுருப்பாங்க. இதுலேயே பார்டர்லாம் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கொடுத்துக்க முடியும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு. ஸோ ட்ரெஸ்ஸில் இது எப்படி அவுட்ஃபிட் எப்படி வேணாலும் மாற்ற முடியுமோ அப்படிலாம் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இதை நான் கொடுக்குறேன். ஸோ எதுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகுதுன்னு பார்த்து அதை நம்ம சூட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சில அவுட்ஃபிட் கரெக்டாக வராது, ஒரு சிலது ப்ராப்பராக வரும். ஸோ இப்போ இதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் ஒல்லியாக வர மாதிரி வந்துருச்சு. ஒரு சில இதெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா பெருசாக வரும். ஸோ இது நம்ம இமேஜ் நான் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன், விஜயோட இமேஜ். அதனால் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதே கரெக்டான இமேஜாக இருந்தது அப்படின்னா நம்ம நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் மொபைலில் கொஞ்சம் கரெக்டான லாங்கில் வச்சு எடுத்துருந்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். ஸோ அவுட்ஃபிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்க முடியும். பேக்ரவுண்ட் கலர் எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்க முடியும். இப்போது இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று பிஎன்ஜியா இல்லை ஜேபேக்காக நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம ஈஸியாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம ஈஸியாக மேக் பண்ண முடியும். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.